உதய சூரியன் சின்னம் தாங்கி உயர்ந்த சேவையில் மலை போல் ஓங்கி உழைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உன்னதமான முன்னேற்ற கழகம். திமுக 75 திரும்பி பார்க்கும் தருணம். திராவிட முன்னேற்ற கழகம் இது மக்களின் முன்னணி கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் இது மக்களின் முன்னணி கழகம். 1949 செப்டம்பர் 17 இலக்கம் 7 பவளக்கார தெருவின் ஒரு சிறிய வீட்டில் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு 75 ஆண்டுகளை தொட்டு பவள விழா காண்கிறது. இந்தியாவின் முக்கிய கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாஜக யாவும் டெல்லியில் இருந்து மாநிலங்களை பார்த்தன என்றால், மாநிலங்களிலிருந்து டெல்லியை பார்க்கும் கூட்டாட்சி பார்வையையும் சமத்துவத்துக்கான வழிமுறையாக சமூக நீதி பார்வையையும் தன்னுடைய அடித்தளமாக திமுக கொண்டிருந்ததுதான். இந்திய அரசியல் பெருமளவில் ராஜவம்சத்தினராலும் நிலப்பிரபுக்களாலும் செல்வந்தர்களாலும் வழிநடத்தப்பட்ட காலகட்டத்தில் சாமானியர்களாலும் கட்சி தொடங்க முடியும், இளைஞர்களாலும் ஆட்சியில் அமர முடியும் எனும் முன்னுதாரணத்தை அண்ணாவே உருவாக்கினார். திமுக 1949 தான் ஆரம்பிக்கப்பட்டது என்றாலும் அதற்கான அடிக்கட்டுமானத்தை அதற்கு முன்னரே கால் நூற்றாண்டு காலமாக பெரியார் உருவாக்கி இருந்தார் என்பதையும், அண்ணாவே சொன்னது போல் நீதி கட்சியில் அதன் வேர்கள் நிலை கொண்டிருந்தன என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் இது மக்களின் முன்னணி கழகம். ஆரம்ப காலகட்டத்தில் சமூக அரசியல் இயக்கமாகவே திமுக செயல்பட்டது. 1957 தேர்தலில் தான் முதலில் அது போட்டியிட்டது. வெகு விரைவிலேயே மாநிலங்களவை வழியாக நாடாளுமன்றத்திலும் அதன் குரல் எதிரொலித்தது. திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்து திமுக இயங்கிய காலகட்டம் அது. வடக்கு தெற்கு இடையிலான பாகுபாட்டையும், இந்தியின் பெயரால் தமிழ் உள்ளிட்ட ஏனைய மொழிகள் சந்திக்கும் புறக்கணிப்பையும் நாடாளுமன்றத்தில் மைய விவாதத்துக்கு கொண்டு சென்றார் அண்ணா. நேரு முதலாக வாஜ்பாய் வரையில் எல்லோர் கவனத்தையும் அவருடைய முதிர்ச்சியான உரையும் கண்ணியமான அணுகுமுறையும் ஈர்த்தது. திமுகவின் பயணத்தில் முதல் பெரும் சவால் 1962 இந்தியா சீனா போர் பின்னணியில் நேரு அரசால் கொண்டு வரப்பட்ட பிரிவினைவாத தடுப்பு சட்டம். தனிநாடு கோரும் இயக்கங்களை தடை செய்ய வழிவகுக்கும் இந்த சட்டம் திராவிட நாடு முழக்கத்தை திமுக கைவிட காரணமானது. ஆனால் தனிநாடு கோரிக்கையை கைவிட்டாலும் அதற்கான நியாயங்கள் நீடிக்கின்றன என்று சொன்ன அண்ணா அதுவரை திராவிட நாடு என்ற பெயரில் வலியுறுத்தி வந்த கூட்டாட்சி கனவை இந்திய ஒன்றியத்தை நோக்கி மடைமாற்றினார். அண்ணாவின் தலைமையிலே நல்லாட்சி நடத்திடுவோம், அண்ணாவின் தலைமையிலே நல்லாட்சி நடத்திடுவோம், பொன்னான இந்நாட்டை கண்போலே காத்திடுவோம், பொன்னான இந்நாட்டை கண்போலே காத்திடுவோம். அதே ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி எனும் இடத்தில் திமுகவை அமர வைத்தது. இந்தி மட்டுமே ஆட்சி மொழி, ஆங்கிலத்தின் கதை இதோடு முடிகிறது என்று உருவான சூழலை எதிர்த்து தமிழகம் எதிர்கொண்ட 1965 மொழிப்போர் திமுகவின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் தந்தது. 1967 தேர்தலில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது திமுக. கல்வியின் தரத்தை உயர்த்திடுவோம், புது கைத்தொழில் வளத்தை பெருக்கிடுவோம், கல்வியின் தரத்தை உயர்த்திடுவோம். தமிழினம் கண்ட மாபெரும் தலைவர்களில் ஒருவரான அண்ணாவை அவர் முதல்வராக பதவியேற்ற அடுத்த 2 ஆண்டுகளிலேயே புற்றுநோய்க்கு பறிகொடுக்க நேர்ந்தது தமிழ் மக்களின் பேரிழப்பு. ஒன்று திறந்து வாருங்கள், அறிஞர்
ஆனாலும் பெரும் கனவுகளையும் அதற்கான அடித்தளத்தையும் கூடவே தனக்கு அடுத்த நிலையில் ஆற்றல் மிக்க இளந்தலைவர்களையும் விட்டு சென்றிருந்தார் அண்ணா. கலைஞர் மு. கருணாநிதி, எம்.ஜி. ராமச்சந்திரன், நாவலர் நெடுஞ்செழியன், கா. அன்பழகன் என்று நீண்ட அந்த வரிசை அரை நூற்றாண்டை கடந்தும் அண்ணாவின் வழியிலேயே தமிழகம் செல்ல வழிவகுத்தது. தென்னகத்தின் திருவிளக்காம் அறிஞர் அண்ணா, காஞ்சி திருநகரின் திருமகனாம் அருமையண்ணா. தென்னகத்தின் திருவிளக்காம் அறிஞர் அண்ணா, காஞ்சி திருநகரின் திருமகனாம் அருமையண்ணா. அன்னவரின் பெருமைதனை எடுத்து சொன்னார். 1969 கட்சி ஆட்சி இரண்டின் தலைமை பொறுப்பிலும் அமர்ந்தார் கருணாநிதி. அண்ணா கனவு கண்டதையெல்லாம் நனவாக்க தலைப்பட்டார் கருணாநிதி. முக்கியமாக கூட்டாட்சிக்கான உரத்த குரலாக மாறியது தமிழகம். நண்பர்களான மு.க., எம்.ஜி.ஆர். இடையேயான முரண்பாடு திமுகவின் பிளவை உண்டாக்கினாலும் புதிதாக தான் வரித்துக் கொண்ட கட்சி அண்ணா காட்டிய வழியிலேயே பயணப்படும் என்றார் எம்.ஜி.ஆர். நெருக்கடி நிலை காலகட்டத்தில் திமுக வெளிப்படுத்திய உறுதியான எதிர்ப்பு பிற்பாடு தேசிய அளவில் மதிப்பிற்குரிய ஓர் இடம் அதற்கு கிடைக்க வழிவகுத்தது. 1989 வி.பி. சிங்கை பிரதமர் பதவிக்கு முன்னிறுத்தி கருணாநிதி உருவாக்கிய தேசிய முன்னணி இந்தியாவின் மத்திய அரசியலை கூட்டாட்சி யுகம் நோக்கி திருப்பியது. வி.பி. சிங், தேவகவுடா, குஜரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங் என்று 5 பிரதமர்களின் தேர்வுகளிலும் நேரடி பங்கு வகித்ததுடன் கூட்டணி அரசிலும் பங்கெடுத்தது திமுக. தமிழகத்தின் நெடுநாள் ஆட்சியாளரான கருணாநிதி மறைவுக்கு பிறகு 2018 தலைமை பொறுப்பேற்று ஸ்டாலின் திமுகவை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்துகிறார். இந்துத்துவ பேரலை என்று குறிப்பிடப்படும் மோடியின் காலகட்டத்தில் உறுதிப்பட பாஜகவை எதிர்த்து நிற்பதோடு திமுகவுக்கு தொடர் வெற்றிகளையும் அவர் குவிப்பது ஸ்டாலினை தேசிய அளவில் எதிர்க்கட்சிகளின் முக்கியமான கூட்டாளியாக்கி இருக்கிறது. நாட்டின் முக்கியமான கட்சிகளில் ஒன்று என்ற இடத்தில் திமுகவை அமர்த்தியுள்ளது. இந்த 75 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு பல அரும் பணிகளை திமுக ஆற்றியிருக்கிறது. விரைவில் 1 டிரில்லியன் பொருளாதாரம் எனும் இலக்கோடு நாட்டில் தொழில் வளர்ச்சியிலும் சமூக நல மேம்பாட்டிலும் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக இன்று தமிழ்நாடு பயணிக்கிறது என்றால் அதில் அண்ணா தோற்றுவித்த திமுகவுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. இந்த சூழலில்தான் 75 ஆண்டு கால திமுகவின் பாதையில் குறுக்கும் நெடுக்கமாக பயணிப்பதோடு அது எதிர்கொள்ளும் சவால்களையும் அலசி பார்க்க விரும்புகிறது இன்றைய நேர்பட பேசு. அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு பவள விழா கொண்டாடக்கூடிய திமுக 75 ஆண்டுகால அரசியல் பயணத்தில் திமுகவின் பங்கு என்ன, இது குறித்து தான் நம்ம விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பதிப்பாளர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள் வணக்கம். தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து திரு தியாக அவர்கள் வணக்கம். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவர்கள் வணக்கம். திரு அருணன், ஆழி செந்தில்நாதன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஒரு 75 ஆண்டு காலம் ஒரு திரும்பி பார்க்கிற தருணம் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த தலைப்பை எந்த புள்ளியிலிருந்து தொடங்கினா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 75 ஆண்டு காலங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறை. ப்ராக்டிக்கலாக ஒரு கட்சி தொடங்கின காலத்தில் என்ன வரலாற்று சூழல், அவங்களுக்கு என்ன நோக்கம் இருந்தது, என்ன சவால் இருந்ததோ அந்த சவால் இந்தியாவில் இன்னும் போல, அதுவும் 3 தலைமுறையாக அப்படியே தான் இருக்குது. என்ன பிரச்சனையை அன்னைக்கு இந்த கட்சியை தொடங்கும் போது பேரறிஞர் அண்ணா எதிர்கொண்டாரோ அதோட பல மடங்கு இப்போது அந்த பிரச்சனை தீவிரமாக இருக்குது. அப்போ இந்த 3 தலைமுறைகள் சவாலை தாக்கு பிடிச்சி
இன்னமும் வந்து அந்த திசை வழியில் பயணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. இந்திய வரலாறு எடுத்துக்கிட்டாலும் உலக வரலாறு எடுத்துக்கிட்டாலும் மிக குறைந்த கட்சிகள் தான் 2-3 தலைமுறை தாண்டியும் அந்த பாதையில் போகிறாங்க. வழிமுறைகள் மாறி இருக்கலாம், தீவிரம் கூட குறைஞ்சிருக்கலாம், சூழலுக்கேற்ற தங்களை வந்து தகவமைச்சுக்கிட்டு போக வேண்டிய நிர்பந்தம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அந்த டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 75 ஆண்டு காலம் தாண்டி இன்று அது தொடங்கும் போது என்ன மாதிரியான சிக்கல் இருந்ததோ அது பல மடங்கு அதிகரிச்சிருக்கிற இந்த சூழலில் அதிலிருந்து ரொம்ப வெளியே போயிடாமல் அதுக்கு இன்னும் முகம் கொடுத்து போராடுகிற, அதை வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கும் திமுக இருக்குது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையில் வரலாற்றில் ஒரு முக்கியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அந்த சவால் இன்னும் பல மடங்கு பல்கி பெருகி இருக்கு அப்படின்றீங்க. ஆனால் அதே திசையில் பயணிக்கிறது அப்படின்னா இந்த 75 ஆண்டு காலத்தில் திமுகவின் பங்களிப்புன்னு நீங்கள் எப்படி அதை மதிப்பிடுவீங்க? சவால் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கு, அப்போ என்ன பங்களிச்சிருக்காங்க? திமுகவும் சரி எந்த கட்சியும் சரி அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குன்னா அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துறதுக்கான அதிகாரம் முழுமையாக இருக்கும்போது அதை பற்றி பேசுகிறது வேற. ஆனால் இந்த நிமிஷம் வரையில் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்தோட போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நாம் என்ன தான் நமக்கு கொள்கை இருந்தாலும் திட்டம் இருந்தாலும் நடைமுறைப்படுத்தணும்னா கூட அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தொடர்ந்து போராட வேண்டியிருக்குல்ல. அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவது தான் நான் அந்த சவாலுக்கு முகம் கொடுக்கறதுன்னு சொல்கிறேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்குன்னு எதையெல்லாம் நாம் தனித்தன்மைன்னு சொல்கிறோமோ, அது அரசியலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், சமூக மேம்பாடாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எந்தெந்த விஷயங்களில் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குன்னு பொருளியல் நிபுணர்களாக யார் வேணாலும் பேசட்டும், என்ன வேணால் சொல்லட்டும், அந்த தனித்துவத்தை உருவாக்குறதுல மிகப்பெரிய பங்கு திமுகவுக்கு இருந்தது. ஆக இந்த 75 வருஷத்தில் வெறும் அவங்க சண்டை போட்டு மட்டும் கடந்து வரல. தமிழ்நாட்டை வந்து ஒரு தனித்துவம் மிக்க ஒரு மாநிலமாக உருவாக்குனதில், அப்படி உருவாக்கியதன் மூலமாக அந்த வரலாற்று போராட்டத்தை நடத்துவதில் ஒரு முக்கியமான பங்கு அவங்க அளிச்சிருக்கிறாங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரியான வரலாறுகளை நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் செய்த பல தவறுகள் கூட இருக்கும், பல பிழைகள் இருக்கலாம், அது செய்யக்கூடியது செய்யக்கூடாதுன்னு நிறைய பட்டியெல்லாம் போட்டு விமர்சகர்கள் வந்து லிஸ்ட் பண்ணி காட்டலாம். இது எல்லா கட்சிக்கும் எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தும் தான். ஆனால் இந்த சைக்கிள்லாம் தாண்டி கன்சிஸ்டண்ட்டாக வந்து அவங்க வெறும் பேசிக்கிட்டு மட்டும் அதை கிடக்கலை. பல கட்சிகள் எந்த கொள்கை மாற்றம் இல்லாமல் 100 வருஷம் பேசிக்கிட்டே கூட இருக்க முடியும். ஆனால் அதிகாரத்துக்கு வெளியே இருந்து போராடி அதிகாரத்துக்கு வந்த பிறகும் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு முயற்சிகள் எடுத்து பலமுறை தோல்வி அடைஞ்சு மீண்டும் வந்து பலவிதமான சூழல்களையும் கண்டு அப்படி வந்து தொடர்ந்து நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு கட்சி தான். இன்றைக்கி இந்தியா முழுக்க மாநில கட்சிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை போன்ற ஒரு வரலாறு அல்லது இதை போன்ற ஒரு சூழல் வந்து இன்றைக்கி இருக்கிறத நான் பார்க்க முடியல. பல பேர் கம்ப்ளீட்டாக ஃபீல்லே இல்லை. 75 ஆண்டுகள் உயிர்ப்போடு இருக்கிறது, அது உயிர்ப்போடு இருக்குதுங்கிறது மிக முக்கியமானது. அதாவது அந்த கட்சி ஒரு வரலாற்று கடமையை தொடர்ந்து செய்யாமல் போனால் உயிர்ப்போடு இருந்திருக்கவே முடியாது. காலம் வந்து அதை அடிச்சுட்டு போயிருக்கும். என்றைக்கும் அது தன்னை புதுப்பித்துக் கொள்வதன் மூலமாக, அந்த வரலாற்று கடமையை புதுப்பித்துக் கொள்வதன் மூலமாக அதை தொடர்ந்து வந்து மக்கள் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த 75 வருஷம் நான் பார்க்குறேன். இந்த 75 ஆண்டுகள் ஒரு நீண்ட நெடிய காலம் அப்படின்றப்ப பெரியார், அண்ணா, கலைஞர் கருணாநிதி அவர்கள், அப்புறம் ஸ்டாலின், இந்த டிரான்சிஷன் எப்படி திமுகவில் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பல புறச்சூழல் ஒவ்வொன்றாக மாறிட்டே இருக்கிறப்ப முதல்ல அந்த நோக்கம், திமுக தொடங்கப்பட்டதற்கான நோக்கம், அப்புறம் அந்த இந்த டிரான்சிஷன். நல்ல கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலே இந்த 75 வருஷத்தை நம்ம படம் பிடிச்சிடலாம். தந்தை பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம், அதன் பிறகு திராவிடக் கழகம் என்று அது வந்து உருமாறி நீதி கட்சியோடு சேர்ந்து உருமாறி வந்த காலகட்டத்தில் 47க்கு முன்னாடி அரசியல் ரீதியாக அதற்கு இருந்த நிலைப்பாடு ஒன்று இருக்குது. அந்த நிலைப்பாட்டோட மாறுபட்டு தான் புதிதாக உருவாகும் இந்தியாங்கிற குடியரசில் நாடாளுமன்ற ஜனநாயகம் உருவாகும் போது அதில் பங்கெடுக்க வேண்டும் என்பதனால்தான் அண்ணா வந்து அதிலேருந்து பிரிஞ்சு வந்து திமுகவை ஆரம்பிக்கிறார். ஸோ முதல் டிரான்சிஷனுங்கிறது என்னென்னா, ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் அல்லது வந்து ஒரு எதிர்ப்பு இயக்கம் என்கிற நிலையிலிருந்து ஒரு அரசியல் கட்சியாக உருமாறுவது. அது முன்னாடி அரசியல் கட்சி தான். நான் சொல்கிறது அரசு அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடியதை முதன்மையாக கருதக்கூடிய அரசியல் கட்சியாக
அந்த 49ல் திமுக தொடங்கியது என்பதே அதற்கு முன்னாடி இருந்த ஒரு 30 வருஷ அரசியலுடைய தொடர்ச்சியாக இருந்தாலும் அது வந்து ஒரு தீர்மானகரமான ஒரு திட்டமிடல் அண்ணா செய்தது. அதன் பிறகு அண்ணா அதை தொடர்ச்சியாக முன்னெடுத்து, ஏன்னா நேரம் கருதி நான் சுருக்கமாக பேசுகிறேன், ஒரு 18 ஆண்டு காலத்துக்கு பிறகு வந்து திமுக ஆட்சியை பிடித்தது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பாய்ச்சல் வரலாற்றில். பெரியார் என்ன கருதினாரோ அல்லது வந்து நீதி கட்சியோ அல்லது சுயமரியாதை இயக்கங்களோ மற்ற முற்போக்காளர்களோ என்ன கருதினார்களோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு குறைந்தபட்ச அதிகாரம் கொண்ட மாநில அரசில் ஆட்சி அமர்ந்ததாக இருந்தாலும் கூட அதை செய்தது வந்து டிரான்சிஷன், ரெண்டாவது மாற்றம். ஓகே. அதில் வந்து அவர் 2 வருஷம் கூட அவரால் முழுமையாக ஆள முடியல, காலம் அவரை வந்து கொண்டு போயிடுச்சு. அதன் பிறகு அந்த பொறுப்பை கலைஞர் எடுத்தார். 67லேருந்து 75 இந்த ஆட்சி காலம், அண்ணா அதன் பிறகு கலைஞர், மறுபடியும் தேர்தலுக்கு பிறகு கலைஞர், இந்த 2 ஆட்சி காலங்களில் போடப்பட்ட சட்டங்கள், திட்டங்கள், நடைமுறைகள் தான் இன்றைய தமிழ்நாட்டை வந்து இன்றைய தமிழ்நாடாக வைத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் பலதை செஞ்சுருக்கலாம், நம்ம மறுக்கலை, காமராஜர் காலத்துலலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு என்றால் அந்த முகம் உருவானதனுடைய அஸ்திவாரம் போடப்பட்டது 67லேருந்து அந்த அவசர நிலை காலத்தில் திமுக அரசு கலைக்கப்பட்ட அந்த காலம் வரையிலான விஷயம். அப்போ அந்த 3வது காலத்தில் கலைஞர் வந்து அடிப்படையில் வந்து இந்த நவீன தமிழ்நாட்டை அண்ணாவின் பாதையில் நிலைநிறுத்தி ஒரு டிரான்சிஷன் செஞ்சார். ஓகே. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிறது திமுக வெர்சஸ் அதிமுகங்கிற ஒரு இருதுருவ அரசியலுக்குள்ளே பயணிக்க ஆரம்பிச்சது. ஓகே. அப்புறம் 80கள் முழுக்கவே பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் பெரும்பாலும் இல்லை, அதிமுக இருந்தது. அதன் பிறகு திமுக அதிமுக மாறி மாறி ஆண்ட இந்த காலகட்டங்களில் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் செய்யலைன்னு சொன்னாலும் கூட 90களுக்கு பிறகு ஏற்பட்ட சமூக பொருளாதார மாற்றத்தில் இன்றைய தமிழ்நாட்டுக்கான விதைகள், முன்னாடி போடப்பட்ட விதைகளை இவர்கள் வந்து வளர்த்தெடுத்தாங்க. அதன் பிறகு சமீப காலம் 10 வருஷமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நரேந்திர மோடியுடைய ஆட்சி காலம் வருது. அந்த ஆட்சி காலங்கிறது கலைஞருடைய அரசியல் அல்லது வாழ்க்கையினுடைய கடைசி காலமாகவும் இருக்குது. ஸோ 4வது டிரான்சிஷன் வந்து ஸ்டாலின் அவர்களால் முன்னெடுக்கப்படுது. அந்த டிரான்சிஷனில் வந்து இந்த முன்னாடி இருந்தவர்கள்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சவால் இவருக்கு காத்துட்டு இருந்தது. ஸோ 2014க்கு பிறகு ஏற்பட்ட சவாலில் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளில், எதிர்கட்சிகளில் ஒரு ஐடியாலஜிக்கலாக வந்து இவங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த அரசியலை வந்து இன்றைய முதல்வர் செய்கிறார். அப்போ பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் 4 பேருமே அவரவர்கள் காலத்துக்கான ஒரு டிரான்சிஷனை இந்த சமூகத்துக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இதில் நிறைய விமர்சிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நல்லா மறுக்கலை. ஆனால் இந்த 75 ஆண்டு காலம் அப்படிங்கிறது வந்து 3 தலைமுறையாக நாம் காலில் உறுதியாக நிற்க பயன்பட்டது அப்படின்னு நான் பார்க்குறேன். பேசலாம். பேராசிரியர் அருணன், ஒரு இடதுசாரி கண்கொண்டு திமுகவை பகுப்பாய்வு மதிப்பீடுதல் செய்யணும் அப்படின்றப்ப விமர்சனங்கள் இருக்கலாம், தேர்தல் அரசியல் இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஆழி செந்தில்நாதன் அவர்கள் சொன்னது 75 ஆண்டு காலம் அந்த திசையில் உயிர்ப்போடு இருப்பது ஒரு மாநில கட்சி, அதான் சொன்னார். அப்புறம் தமிழகத்தின் பங்களிப்பு அப்படின்னு சொல்றப்ப நீங்க பகுப்பாய்வு மதிப்பிடுதல்னா எப்படி சொல்லுவீங்க? எது முக்கியமான பங்களிப்பா நீங்க பாக்குறீங்க பேராசிரியர்? முதல் பங்களிப்பே திராவிட இயக்கத்துல நேரடி தேர்தல் அரசியலில் இறங்குவது என்பதே முக்கியமான பங்களிப்பு தான். பெரியார் இதை ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமாக, ஒரு பண்பாட்டு இயக்கமாகத்தான் நடத்த விரும்பினார். அதுல அவர் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். அவருக்கு பொது அரசியல் உண்டு, ஒரு தேர்தலில் எந்த கட்சி ஆதரிக்கிறது, தேர்தலுக்கு பிறகு அமையக்கூடிய அரசு ஆதரிப்பதா இல்லையா, இதெல்லாம் செய்வார். ஆனால் நேரடியாக திராவிடர் கழகத்தை தேர்தலில் கொண்டு போய் இறக்க மாட்டார், அது தேவையில்லை. அப்படி செஞ்சா நம்முடைய கோட்பாடுகளோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டி இருக்கும் என்கிற ஒரு நிலைப்பாடு. ஆனால் இங்கே ஆணி சரியாக சுட்டி காண்பித்தது போல் 1950ல இருந்து ஒரு புதிய அரசியல் சாசனம் வந்த பிறகு வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற நிலை வந்த பொழுது நிலைமை மாறுது. ஆக இப்பொழுதும் தேர்தல் அரசியல் பங்கு கொள்ளாமல் நாம் சொல்லுகிற திராவிட இயக்கம் முன்வைக்கிற, திராவிட கழகம் முன்வைக்கிற சமூக சீர்திருத்தம் உள்ளிட்ட அந்த பிரச்சனைகளை எல்லாம் நடப்புக்கு கொண்டு வரவே முடியாது, பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லது இன்னொரு ஆட்சியின் மூலம்தான் அதை வந்து நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும். இது சரியான பார்வையாக அண்ணாவுக்கு படல. அது 1947 ஆகஸ்ட் அந்த சுதந்திர தினத்தை ஒட்டியே நீங்க கவனிக்கலாம். அதற்கு முன்பே கருப்பு சட்டை அணிவதிலேயே அவருக்கு வேறுபாடு வந்தது. ஏன்னா இதெல்லாம் வெகு மக்களிடம் போவதற்கு ஒத்து வராது என்கிற பார்வை அவர் கொண்டிருந்தார்.
அது 1949 ஒரு நிகழ்வை காரணமா வச்சு, அது காரணம் தான், ஏற்கனவே இருந்த அந்த தெளிவான முடிவு நேரடி தேர்தல் அரசியல். அதற்கு பெரியார் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஆகவே நாம தனி அரசியல் கட்சியை துவங்கத்தான் வேண்டியிருக்கும் என்கிற முடிவோடு அவரும் அவருடைய நெருங்கிய தம்பிமார்கள் இருந்தாங்க. அது 1949 காரியமாயிடுச்சு. அது நடப்புக்கு வந்தது. அதுவே ஒரு முக்கியமான வரலாற்று தருணம் என்று நான் பார்க்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி வந்த பிறகு அரசியல் கட்சியாக உடனே தேர்தலில் வரல, நிக்கல. 57 இருந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா திராவிட கழகம் கொண்டிருந்த அந்த சமூக நீதி, அது தனி நாடு அப்படிங்கறத இவர் திராவிட நாடு, தனி நாடு. பிறகு மொழி உரிமை, தமிழ் உரிமை, தமிழினுடைய பெருமை, தமிழரின் தொன்மை, இவற்றை பேசுவது, நமக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு பண்பாட்டு வரலாறு உண்டு என்பதை எடுத்து சொல்லுவது. அப்புறம் பொதுவாக அரசியல் கட்சி என்கிற முறையில ஒரு பொதுவான பொருளாதார நலன்கள், மக்கள் நல திட்டங்கள், இவற்றை கோரிக்கைகளாக அல்லது உறுதிமொழிகளாக முன்வைப்பது, இவ்வளவும் கலந்த ஒன்றை கொண்டு வர. இங்க கூட நான் அப்படி சொல்லி வரும் பொழுது நண்பர்களுக்கு சந்தேகம் வரும். திராவிட நாடுன்னு ஒன்றைக்கு எழுப்பினாரு, கோரிக்கையை வச்சாரு, பிறகு அவரே கைவிட்டாரு. அவங்க ஒரு பிரிவினை தடை சட்டத்தை காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது. தடை சட்டம் கொண்டு வந்தா என்னய்யா, அதை மீறி இயங்க வேண்டியதுதானே. ஆனா அப்பவே கைவிட்டு போனாங்க. ஆகவே அதுலேயே அண்ணா கொள்கையை கைவிட்டவர் என்றெல்லாம் பேச்சு இப்ப கூட சில பேசுறத நான் கேட்கிறேன். ஆனா நீங்க ஒன்றை உணரணும், இந்த அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணம் அதுதான் திராவிட நாடு என்று கேட்டு வந்த நிலைமை 53, 54 மாற ஆரம்பிச்சிருச்சு. மொழிவாரி மாநிலம் என்கிற கோரிக்கை வலுவாக வந்தது, குறிப்பாக ஆந்திரா. அது சாதிச்சது. அதற்கு பிறகு நேரு அரசு மாநில புனரமைப்பு குழு என்பதை ஒன்றை அமைக்க வேண்டிய அவசியம். முதல்ல காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளல இந்த மாதிரி மொழிவாரி மாநிலங்களை. அதில் உறுதியாக இருந்தது அன்று ஒன்றுபட்டிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் மட்டுமே. அவங்கதான் மிக தெளிவாக உறுதியாக இந்தியாவிலே மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அந்த தாய்மொழி அரசு மொழியாகும், அப்பொழுதுதான் உழைப்பாளி வர்க்கத்துக்கும் அரசுக்கும் இடையிலான நியாயமான இணைப்பு பிணைப்பு உருவாகும், அதுதான் வரலாற்று நியாயம். ஆக இந்த கோரிக்கை வந்த உடனேயே நீங்க ஒன்றை கவனிக்கணும். 63 கைவிடுற திராவிட நாடு, அதுக்கு முன்பே அந்த மாநில புனரமைப்பு குழுவிடம் 1954 மே 3 அன்று அண்ணா அவர்கள் சந்தித்து கொடுத்த அந்த விண்ணப்பத்துல பாருங்க, ஒரு பக்கம் திராவிட நாடு கேட்டு, இன்னொரு புறம் நான் மொழிவாரி மாநிலத்தை ஆதரிக்கிறேங்க. அதுல அவர் சொன்ன வாக்கியம் பொதுவா சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாங்க மொழிவாரி பிரிந்து பிறகு இன வழி கூடுவோம் என்று. அது ஒரு அலங்கார சொல்லாக. ஆனால் அந்த கமிஷன் முன்பு அந்த புனரமைப்பு குழுவிடம் கொடுத்த அந்த அறிக்கையில் முக்கியமான ஒரு வாக்கியம், நான் அதை அப்படி வாசிக்கிறேன். அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும், மொழி வழி பிரிவினை வேண்டும் என்ற இரண்டின் சேர்க்கையே திராவிட நாடு கோரிக்கையாகும். அப்ப கடைசியா கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய இந்த கோட்பாடு மொழிவாரி மாநிலம் என்பதை 54 ஏற்றவர். ஆனால் அதிகார பரவல் அதுதான் பின்னாடி மாநில சுயாட்சியாக உருவாகுது. அப்பவே விதை போட்டாரு, தமிழ்நாடு என்று தமிழர்களுக்கு என்று ஒரு மாநிலம் அமைக்க வேண்டும் என்று போராட்ட கலப்பு கட்டாரு. அந்த திராவிட நாடு கோரிக்கையை பற்றி விரிவா சொன்னதுனால நீங்க சொன்னது போல அந்த கோரிக்கையை கைவிட்டதை பலரும் விமர்சிப்பாங்க. கோரிக்கைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கையில் கோரிக்கையை கைவிடுவது சரியான்ற கேள்வி இன்னைக்கும் திமுக மீதான விமர்சனமா இருக்கு. அந்த கோரிக்கையை கைவிட்டது சரியான நிலைப்பாடுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மிக மிக சரியான நிலைப்பாடு. நீங்க அதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன். நீங்க சென்னை மாகாணம்னு ஒண்ணு இருந்துச்சு, அது தனி நாடாகணும், இப்படித்தான் திராவிட கழகத்தில் இருக்கும் போதே ஆரம்பிச்சாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அதை சொல்லித்தான் நாங்க தேர்தலுக்கு போறோம்ங்கிற அடிப்படையில அதை தொடர்ந்து கடைபிடிச்சாங்க. ஆனா மொழிவாரி மாநிலம் 53, 54, 56 அமைக்கப்பட்ட உடனேயே
ஆக இங்கே யதார்த்தம் என்பது மொழிவாரி மாநிலம் தானே ஒழிய அந்த பழைய சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிராவின்ஸ் அதற்கு தனி நாடு கோரிக்கை என்பது காரிய சாத்தியம் அல்ல என்பது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மலையாளிகளும் தெலுங்கர்களும் கன்னடர்களும் மொழிவாரி மாநிலம் கேட்டார்களே ஒழிய திராவிட நாடு அல்ல. நீங்க அண்ணாவினுடைய அந்த ஆற்றலை எதுல பார்க்கணும்னா, அவர் யதார்த்தத்தை நிதர்சனங்களை எதிர்கொண்டு அதற்கு ஏற்ப சில விஷயங்களில் முடிவுகளை மாற்றிக்கொண்டு அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அப்ப இது யதார்த்தம் இதுதான். அதுக்கு தான் 54 ஆதாரத்தை காமிச்சேன். இப்ப 63 தடை பண்ண உடனே அவருடைய நோக்கம் என்ன? காங்கிரஸ் ஆட்சியுடைய அன்றைய நோக்கம் என்ன? தடை பண்ணுனா இவங்க மீறுவாங்க. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை தடை பண்ணிடலாம், நம்முடைய அரசியல் எதிரி ஒண்ணு ஒழிஞ்சிச்சியா? அப்படித்தான் அவங்களுடைய கணக்கா இருந்துச்சு. ஏன்னா 62 தேர்தல் 50 இடங்கள் வந்தாச்சு. 63 இவர் என்ன பண்ணாருன்னா, ஏற்கனவே நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எப்படா கைவெல்லாம் இருந்தாரு. நீ தடை சட்டம் கொண்டாந்தியா, நல்லதா போச்சு, இங்க பாருங்க தடை விதிக்கிறாங்க, நான் என்ன பண்றது? ஆகவே மாநில சுயாட்சி இந்த இடம் திரு அருணன் நம்ம விரிவா பேசலாம்னு நினைக்கிறேன். அப்ப கோரிக்கைகள், திராவிட நாடு பிரிவினைக்கான கோரிக்கைகளுக்கான நியாயங்கள் அப்படியே இருக்கையில் உங்களுக்கு ஒரு தேசிய கட்சி ஒரு தடை சட்டம் கொண்டு வராங்க. அப்ப கட்சியை உயிர்ப்போடு வச்சுக்கணுன்றதுக்காக கோரிக்கையை கைவிடுறாங்க அப்படின்னா அந்த டிமாண்டை எப்படி சாத்தியப்படுத்தினாங்க? அதுதான் அந்த நோக்கத்திற்கு செழுமை சேர்க்கும்ல. அந்த பயணம் எப்படி இருந்ததுன்றத திரும்ப வரலாம்னு நினைக்கிறேன். அருணன் சுருக்கமா நான் மீண்டு வரேன். சுருக்கமா இதை சம பண்ணிருங்க, நான் மீண்டு வரேன். சொல்லணும். இல்ல நான் சொல்றேன், அதுக்குத்தான் அதை வாய்ச்சி காமிச்சேன். 54 என்ன சொன்னார்னு, அதிகார பரவலும் மொழிவாரி மாநிலமும் திராவிட நாடு. அப்பவே அந்த இதுக்கு வந்துட்டாரு. ஏன்னா சென்னை மாகாணம் தனி நாடு என்கிற அந்த காரணங்கள் அப்படியே இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அதிகார பரவல் நடக்கலையா? 62 வரைக்கும் நடக்கல, 63 வரைக்கும் நடக்கல. நீங்க பிரிவினையை தடை பண்றீங்க. ஆகவே மாநில சுயாட்சி ரொம்ப கட்சி தான். அதனாலதான் 67 ஆட்சி பெற முடிஞ்சு. ஒரு முக்கியமான தருணமும் அதற்கான நியாயத்தையும் விரிவா பேசுனீங்க பேராசிரியர். காத்துருங்க, நான் மீண்டும் வரேன். தியாகு, எப்படி பாக்குறீங்க ஒரு 75 ஆண்டு கால பயணத்துல? அருணன் அவர்கள் சொன்னது அதிலிருந்தே எடுக்கிறேன். தமிழர்களினுடைய பெருமிதங்கள், விழுமியங்கள் பத்தி பேசுறாங்க, தேசிய இன சிக்கல் பத்தி பேசுறாங்க, இருக்கிற சிக்கல் அப்படின்னா மாநில சுயாட்சி, கூட்டாட்சி பத்தி பேசுறாங்க, வடக்கு தெற்கு பாகுபாடு பத்தி பேசுறாங்க, இந்தி திணிப்பு, கலாச்சாரம், இப்படி எல்லாவற்றையும் பேசிதான் இது பயணிக்குது இல்லை? அந்த பயணம் எப்படி இருந்தது? பங்களிப்பு எப்படி இருந்தது? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய அகவை நாள் வாழ்த்து இருந்தே நான் தொடங்கினேன். திமுகவினுடைய வரலாற்று பங்களிப்பை மொத்தத்தில் நேர்நிறையாக நாங்கள் பார்க்கிறோம். மொத்தத்தில் பார்க்கிறோம். வரலாற்றில் ஒரு முற்போக்கான பங்கு வைத்திருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு பாசிச பேராபத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பதில் திமுகவினுடைய பங்கு முக்கியம். அப்படிதான் நம்ம சென்ற தேர்தலிலேயே நிலைப்பாடு எடுத்தோம். இன்றைக்கும் கூட அந்த பங்கு தேவைப்படுகிறது, இந்த வகிபாகம் வலுவாக தேவைப்படுகிறது என்ற கவலையோடு தான் நாம் அணுகிறோம். இந்த வரலாறு என்பது ஒரே விதமான மேல்நோக்கிய பயணம், முன்னேற்றம், ஏற்றம் என்று நாம் சொல்ல முடியாது. வரலாற்றில் நடந்து போனவற்றை எதையும் நாம் திரும்ப மாற்றி நிகழச் செய்ய முடியாது. வாட் இஸ் டன் கேனாட் பி அண்டன். நீங்கள் காவிரியில் கலந்து கடலோடு போன நீரெல்லாம் திரும்ப காவிரிக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த வரலாற்று ஆய்வு என்பது எதிர்காலத்தில் இந்த பங்கை வலுப்படுத்திக் கொள்வதற்கு, இதில் இன்றைக்கும் நாம் காணக்கூடிய குறைகளை களைவதற்கு தேவை. இப்போ அண்ணாவை தான் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூலவராக, கொள்கை அடிப்படையாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்ம பெரியார் தேர்ந்து அவர் வேறுபட்ட பிரச்சனை தனி. பெரியார் 73 வரைக்குமே என்ன வலியுறுத்தி கொண்டு வந்தார்? தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை வலியுறுத்தி கொண்டு வந்தார். கலைஞர் நேரடியாக எனக்கு அளித்த பேட்டியிலேயே சொன்னார், அது பெரியாரின் கொள்கை, அண்ணாவின் கொள்கை அல்ல. ஏன் அடியாரை கைது செய்தீர்கள்னு கேட்டபோது அவர் சொன்னார், நான் அவரிடமே தெளிவுபடுத்திட்டேன் தியாகு, இது பெரியாரின் கொள்கையை தவிர திமுகவின் கொள்கை அல்ல. எனவே அதில் வேறுபட்டுறாங்க, அது போனால் போட்டு. ஆனால் இந்த கோரிக்கையை கைவிட்டதை பற்றியெல்லாம் பேசினாங்க. 2 செய்திகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று, இந்த ராஜ்யசபையில் பிரிவினை தடை சட்டம் அதற்கான மசோதா வந்தபோது
அண்ணா அவர்கள் பேசின பேச்சு. அங்கே வந்து இறைமை என்பது எங்களுக்குரியது, மாநிலங்களுக்குரியது. நாங்கள் இறைமையில் ஒரு பகுதியை உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கிறோம். ஆனால் நீங்கள் அதை எங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறீங்க. நாங்கள் இந்திய சீன எல்லை போரில் முழுக்க உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறோம். இதை ஏற்றுக்கொண்டு இதன் அடிப்படையில் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கைவிட்ட பிறகு இந்த தடை சட்டம் வருது. நாங்கள் வெளிப்படையாக அறிவிச்சிட்டோம். இது இல்லைன்னு சொன்ன பிறகும் நீங்கள் தடை சட்டம் கொண்டு வரீங்க. அப்போ இறைமை பற்றி அவருடைய பார்வை ஒன்று. இரண்டாவது, மாநிலங்களவையில் அவர் பதவி பொறுப்பு ஏற்றுக்கொண்ட போது பேசிய அந்த பேச்சு, இந்த திராவிடியன் ஸ்டாக் என்று பேசப்பட்ட பேச்சு, ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம் இருக்கு. வி வாண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன். இது அண்ணாவோட வாசகம். எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும். இது ராஜ்யசபையில் அண்ணாவினுடைய பேச்சு. இந்த கோரிக்கை, இப்போ சுயாட்சி கோரிக்கையை திராவிட நாட்டை கைவிட்டாங்க. அதற்கான காரணங்கள் இருக்கும்போது கைவிட்டாங்க. திராவிட நாடா, அது உள்ளடக்கத்தில் தமிழ்நாடா? இப்போ நாம் வந்து இவர் நபுரு கொராஷிமா வந்து தென்னக வரலாற்று பற்றி எழுதும்போது திராவிட இயக்கம் என்று எழுதும்போதே, இல்லை தமிழ் தேசிய இயக்கம் என்று எழுதும்போது அடைப்புக்குறியில் திராவிட இயக்கம்னு எழுதுவார். திராவிட இயக்கம் வந்து உள்ளடக்கத்தில் ஒரு தேசிய இனத்தினுடைய, தமிழ் தேசிய இனத்தினுடைய இயக்கம்தான். இப்போ அருணன் சொன்ன மாதிரி கர்நாடகத்தில் இந்த கோரிக்கை இல்லை, ஆந்திரத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் தான் இருந்துச்சு. ஏன்னா திராவிடம் என்பது இங்கே ஒரு நிலப்பகுதியாக தவறாக வரையறுக்கப்பட்டாலும் திராவிடத்திற்கு ஒரு கருத்தியல் உள்ளடக்கம் இருந்துச்சு. அந்த கருத்தியல் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் திராவிட இயக்கமாக கருதப்பட்டுச்சு. இப்போ இன்னைக்கு கூட ஸ்டாலினுடைய அறிக்கையில் சொல்கிறாரு, நான் தான் திராவிடன் என்று நவில்கையில் தேன்தான் நாவெல்லாம் மான்தான் என் புகழ் என்று பாவேந்தர் பாடியதை எடுத்துக்காட்டார். தாராளமாக சொல்லலாம். இந்த கொள்கைகள், இந்த கருத்துக்களை உடைய தமிழர்கள் தங்களை திராவிடர்களாக கருதி கொள்வதில் பிரச்சனை இல்லை. திராவிடர் என்ற இனமோ அல்லது திராவிடம் என்ற ஒரு நாட்டையோ சொல்வதல்ல. திராவிடம் இந்த கொள்கைகள், அந்த திராவிடின் ஸ்டாக்கின் போது அவர் சொல்கிறார், நாங்கள் இந்த நாட்டில் பங்களிப்பதற்கு ஒரு கருத்தோடு வந்திருக்கிறோங்கிறாரு. அதில் தான் வி வாண்ட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன்ங்கிறார். இது ஒரு கட்டம். அடுத்த கட்டம், இந்த மாநில அரசில் பங்கேற்பது பற்றிய பிரச்சனை. ஏன்னா 52 தேர்தல் மத்திய அரசில் இல்லை, மாநில அரசு. மத்திய அரசு கூட பின்னால் வருது. அண்ணா காலம் வரைக்கும் மத்திய அரசு வரல. சரி, அது கலைஞர் காலத்தில் தான் மத்திய அரசில் பங்கேற்பது பற்றிய கேள்வி வந்துச்சு. அப்படி வரும்போது 52 இவர்கள் கலந்து கொள்ளலை, போட்டியிடலை. ஆனால் சிலரை ஆதரித்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி, வேறு சிலரை. பெரியாரும் அதே மாதிரி ஸ்டாண்டு தான் எடுத்தார். மதுரை தொகுதியில் பிடி ராஜனை எதிர்த்து பி ராமமூர்த்தியை பெரியார் ஆதரித்தார். சிறையில் இருந்தபடி பிஆர் போட்டியிட்டார். திண்டுக்கல்லில் ஏ பாலசுப்ரமணியத்தை ஆதரித்தார். இவரை போல தான் இவர்கள்லாம் இருப்பார்கள்னா தனியாக எனக்கு ஒரு இயக்கமே வேண்டாமே, இதிலேயே ஒப்படைச்சிடலாமேன்னு சொன்னார். நான் சாதியை தமிழ்நாடு அளவில் ஒழிக்க விரும்புகிறேன், தோழர்கள் இந்திய அளவில் ஒழிப்பதாக சொல்கிறார்கள், ஒழித்தால் எனக்கு மகிழ்ச்சி என்றெல்லாம் சொல்கிறார். அது அந்த கட்டம். 57க்கு முன்னால் அந்த திருச்சி மாநாட்டில் வாக்குப்பெட்டி வச்சு எடுக்கிறாங்க, தேர்தலில் போட்டியிடுவது என்ற முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் செல்வாக்கு பெற்றதனுடைய பின்னணியே என்னன்னு சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகம் போராட்ட களத்தில் முன்னுக்கு நின்றது. அன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு திட்டம் இல்லை, காங்கிரஸை எதிர்ப்பதா ஆதரிப்பதா பல்வேறு குழப்பங்களுக்கு நடுவில் நின்னாங்க. ஆனால் காங்கிரஸை எதிர்ப்பதற்கு உறுதியான சக்தி திமுக. நான் திருவாரூரில் மாணவனாக சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கேன். ஒரு எஸ்எம்டி போராட்டம்னா கூட திமுக முன்னுக்கு நின்றுச்சு. ஏன் கலைஞர் முதல் தேர்தலில் போய் குளித்தலையில் நின்னாருங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னு சொன்னால், அங்கே ஒரு நங்கவரம் ஜமீனுக்கு எதிரான உழவர் போராட்டத்தில் ஏர் பூட்டி, கல்யாண சுந்தரம் ஒரு ஏரும் கலைஞர் ஒரு ஏரும் பூட்டி ஊடுதார்கள். அந்த செல்வாக்கின் அடிப்படையில் தான் குளித்தலையில் அவர் போய் முதல் தேர்தலிலே போட்டி போட்டார். அந்த ஒரு போராட்ட அரசியலின் அடிப்படையில் வளர்ந்தார்கள். நீங்கள் 62 அதான் நிலைமை. அதனால தான் உங்களுக்கு 13 இடத்துலேருந்து 14 இடத்துலேருந்து 50 இடங்களுக்கு போகிறாங்க. மீண்டும் 67 தேர்தலுக்கு முன்னதாக என்ன நடந்துச்சுங்கெல்லாம் தெரியும். விலைவாசி எதிர்ப்பு போராட்டம், இந்தி மொழிக்கு எதிரான, திணிப்புக்கு எதிரான போராட்டம் எல்லாம் நடக்குது. 67 ஆட்சி பிடிச்சாச்சு. அண்ணா இவ்வளவுக்கும் போட்டி போடவே இல்லை. எதற்கு? அசம்பிளிக்கே போட்டி போடல. ஒரு தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் தான் போட்டி போட்டார். மீண்டும் மேலவைக்கு வந்து தான் முதல்வர் ஆகிறார். அந்த முதல்வராகி அவர் சாதித்த சாதனைகளில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக்கியது, தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற தீர்மானத்தை கொண்டு வந்தது, இந்த அரசு அலுவலகங்களில் சாமி படம் வைத்துக்கொண்டு பூஜை பண்ணுவதையெல்லாம் தடை செய்தது.
அறநிலையத்துறைக்கு ஒரு நாத்திகரான நெடுஞ்செழியனை அமைச்சராக்கியது. இதெல்லாம் இன்னைக்கு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இதெல்லாம் சரி. ஓகே. ஆனால் இந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவருடைய அனுபவத்தை சுருக்கி 69ஆம் ஆண்டு பொங்கல் நாள் வாழ்த்து செய்தியில் சொல்லியிருக்கார். இதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். உடன்பிறப்பு தம்பிக்கு மடல் எழுதுறாரு பாருங்க. இந்த தம்பிக்கு எழுதிய மடல் தமிழ்லையும் வந்திருக்கு, ஆங்கிலத்திலையும் வந்திருக்கு. ரைசிங் சன் நினைக்கிற அந்த பத்திரிகை அதில் வந்திருக்கு. அதில் என்ன சொல்றாருன்னா, இந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்ட உண்மையாக அவர் சொல்றார். ஏன்னா ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவது, அதன் உரிமைகளை பயன்படுத்திக் கொள்வது, ஆட்சி அமைப்பது வேறு. ஓகே. இலக்கை அடைவதற்கு இந்த அரசமைப்பு சட்டம் போதும் என்று அதற்குள் தங்களை குறுக்கிக் கொள்வது வேறு. ரெண்டையும் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுமா, எங்கள் லட்சியத்தை நாங்கள் புரட்சியை இந்த சட்டத்துக்குள்ளேயே அடைஞ்சிருவோம்? இல்லை. ஆனால் இங்கே எம்எல்ஏ எம்பிக்கு நிற்கும் போது அந்த சட்டத்துக்குள்ளே நிற்கிறோம். ஓகே. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் பற்றி அவர் சொன்ன கருத்தை மட்டும் சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், இந்த அனுபவத்திலும் தான் கற்றுக்கொண்டதை சொல்கிறாரு. கொல்லைப்புற வழியாக நுழைக்கப்பட்டிருக்கிற இரட்டை ஆட்சி தான் இந்திய அரசமைப்பு. வார்த்தை இது, டயார்கி த்ரூ த பேக் டோர். என்ன டயார்கி? பிரிட்டிஷ்காரங்காலத்தில் கொண்டு வந்தோம் பாருங்க. பாதி அதிகாரம் ஆளுநருக்கு, பாதி அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு. அந்த டயார்கி தான் இன்றைக்கும் தொடர்கிறது. அப்ப ஏன் இதில் நாம் பங்கேற்கணும்னு நீங்க கேட்கலாம். தம்பிக்கு சொல்றாரு, கேட்கலாம். ஒரு தீர்மானமான கட்டம் அடையப்படும். a decisive moment will be reached. அந்த கட்டம் வரைக்கும் அறிவார்ந்த மக்களுக்கு இந்த உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறேன்னு சொல்றார். இந்த பார்வை அப்படியே தொடர்ந்ததா, இன்றைக்கு தொடர்கிறதா? இப்ப மிக கடைசியா திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற சமூக நீதி மாநாட்டில் இப்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த இணைய வழி ஆற்றிய உரையில் என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கும் இதே இரட்டை ஆட்சி முறைதான் தொடர்கிறது. ஓகே. அப்ப அதுக்கு என்ன தீர்வு? பேசலாம். ஒரு புள்ளிக்கு வந்திருக்கிறோம். அதாவது ஆழி செந்தில்நாதன் அவர்கள் சொன்னது, தொடங்கப்பட்ட போது இருந்த சவாலை விட பல மடங்கு சவால் இருக்கு அப்படின்றதும், அண்ணா அவர்கள் குறிப்பிட்ட அந்த இடம் இப்போ திரும்பவும் அதே சவால் இருக்கிறப்ப அந்த பயணத்தை இன்னும் பேச வேண்டியிருக்கு. சரவணன், இப்போ வெளியிலிருந்து பார்ப்பது என்பது வேறு, கட்சிக்குள்ளிருந்து பேசுறதுன்றது வேறு. உங்கள் கோணம் என்ன இதில்? இன்னைக்கு இந்த பாயிண்ட் தான் வந்து தலைவர் அந்த பவள விழா கூட்டத்தில் வந்து தொட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநில சுயாட்சி என்பது திமுகவுடைய உயிர் நாடி கொள்கைகளில் ஒன்று. இன்று கிரீம்பனுக்கு எவ்வளோ வரின்னு கேட்டால் அதற்கு வந்து பதில் கிடைக்காத, கேட்க முடியாத சூழ்நிலையில்தான் நம்மை வைத்திருக்கிறார்கள். அதை வந்து கண்டிப்பாக இந்த மாநில சுயாட்சியை நாம் வென்றெடுக்க வேண்டும். இந்த பவள விழாவின் செய்தியாக நான் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய முதல்வர், எங்களுடைய தலைவர், திமுகவுடைய தலைவர், பவள விழா நாயகராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து இன்றைக்கி பேசியிருக்கார். ஸோ இன்றைக்கி இந்த 75 வருடங்கள் வந்து திமுக கடந்து வந்திருக்கிறது அப்படின்னா, அதற்கு வந்து முக்கிய காரணமாக அவர் எதை சொல்கிறார் அப்படின்னா, திமுகவுடைய கொள்கை பிடிப்பு, தொண்டர்கள் பலம். உங்களால் தான் நான் இருக்கேன், நீங்கள் தான் கழகத்திற்கு பலம் அப்படின்னு சொல்லி, அதையும் தொண்டர்களால் தான் இந்த இயக்கம் 75 ஆண்டுகளாக இப்படி சீரம் சிறப்புமாக இருந்து வருகிறது அப்படின்றத தெளிவாக ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார். இப்போ நீங்கள் வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை வந்து இது பண்ணீங்க, ஆரம்பத்திலே சொன்னீங்க, நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சவால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எல்லாருமே ஒவ்வொரு சவால்களை வந்து சந்தித்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் சாதித்து அதையெல்லாம் தாண்டி தான் வந்து திமுக கழகம் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய சாதனைகளை செய்து காட்டியிருக்கிறது. எல்லாமே பண்ணியிருக்கு. எமர்ஜென்சியை பார்த்துருக்கிறோம். எமர்ஜென்சியில் சிறைவாசத்தை அனுபவித்தவர் தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர். ஆனால் அதையெல்லாம் விட ஒரு கொடுமையான காலம் வந்து இப்போது போயிட்டுருக்கு. எதிர்கட்சியாக பாசிசத்தை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தோம். ஆளும் கட்சியாக வந்த பிறகும் பாஜகவை அந்த ஒரு எந்த விதமான சமரசமுமே செய்து கொள்ளாமல் தொடர்ந்து எதிர்த்து வந்து, இந்தியாவிலேயே தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து வந்திருக்கக்கூடிய ஒரே இயக்கம் எது அப்படின்னு சொல்லி, எந்த கொள்கை சமரசமுமே இல்லை. எந்த கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திமுக மட்டும்தான். இப்போது அண்ணன் ஆர் ராசா அவர்கள் வந்து பல முறை சொல்லியிருக்காங்க, அதாவது எல்லாரும் பல அடக்குமுறைகளை சந்தித்திருக்கிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய இந்த அடக்குமுறைகள், இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை வேற யாருமே வந்து பார்க்கவில்லை. திராவிட தலைவர்கள் வந்து யாருமே பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்
திராவிட கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழ்நாட்டையும் சரியான பாதையிலே இட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாஜகவை பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ப்ராங்ட் அட்டாக். ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, நிதியை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, இந்தியை திணிக்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, அவர்களுடைய கொள்கைகளை எப்படியாவது ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலமாக கல்வியில் வந்து திணிக்க முற்படுகிறார்கள். எல்லா வகையிலுமே நெருக்கடி. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, இன்கம் டேக்ஸ், சிபிஐ, இடி இதை வைத்து எதிரிகளை வந்து நடுநடுங்க வைக்க முடியுமா, அவர்களுடைய மன உறுதியை, கொள்கை உறுதியை குலைக்க முடியுமா என்ற வகையில் வந்து பாஜக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதை எல்லாவற்றையுமே வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தி ஒரு என்ன சொல்கிறது, ஷீல்டு, அதாவது இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, ஸ்கட் மிசைல் விட்டால் அதுக்கு வந்து ஒரு ஷீல்டு மிசைல் இங்கே வச்சுருப்பாங்க. அதை போல் அப்படிப்பட்ட கொள்கை கவசத்தை அணிந்து தமிழ்நாட்டையும் திமுகவையும் தொடர்ந்து வெற்றி பாதையிலே செலுத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். நீங்க சொல்வதுல இப்போ திரு அண்ணா அவர்கள் பேசிய இடம்தான் சுயநிர்ணய உரிமை என்பதும் அரசமைப்பு மூலமாகவே நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள். பாஜக என்பது ஒரு குறியீடா இருக்கு, டெல்லியிலிருந்து அழுத்தம் வருது. திமுக பார்வையில் அப்படின்னா சவால் அதிகரிச்சிருக்கு. கண்டிப்பாக தேர்தல் வெற்றியின் மூலம் திமுக அங்கு உயிர்ப்போடு இருக்கின்றதை தாண்டி கொள்கையை அடைவதில் அந்த சவாலை உடைக்கிறதுல என்ன, இப்ப ஆளுநர் அதிகாரம் என்பது ஒரு இரட்டை அதிகாரம்னு சொல்ற ஒரு பார்வை இருக்குல்ல, அது ஒரு குறியீடு தான். அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்ற கேள்வி எல்லாம் இருக்கு. நிரம்ப சவால்கள் இல்ல. அதுதான் சொல்றேன். இப்போ ஆளுநரை வந்து இப்ப ஜனநாயக நாட்டில் இருக்கோம். நம்ம ஜனநாயக நாட்டில் திமுகவிற்கு ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அசாத்தியமானது. திமுக இதுவரை ஜனநாயகத்திற்கு எதிராக, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு சுண்டு விரலை கூட சுட்டி காட்டியது கிடையாது. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து எல்லா உரிமைகளை கேட்டு போராடுகிறோமோ அத்தனை உரிமைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளுக்குள்ள, வரைமுறைகளுக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதில் இப்போ இல்லை, என்றையிலிருந்தோ அதை வந்து ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளுநரை வந்து ஒரு குறியீடாக சொல்கிறீங்க. ஆளுநருக்கு எதிராக இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், திமுகவுடைய வெற்றி என்று எதை காண்பிக்கலாம், எதை சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய யாராவது ஒருத்தர் ஆளுநருக்கு ஆதரவாக பேசுவாரா தமிழ்நாட்டில்? ஆளுநர் செய்வது சரின்னு சொல்லுவாரா தமிழ்நாட்டில்? இல்லை. இதுதான் அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் எது முக்கியம் அப்படின்னா அந்த கருத்துருவாக்கம். நமக்கு பின்னாடி வந்து ஒரு மேசிவ் சப்போர்ட், பப்ளிக் சப்போர்ட். ஓகே. ஸோ அதில் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். அவங்க வந்து அவர்களுடைய அதிகாரத்தை வைத்து இவர் தான் இருப்பாரு, இவர் தான் போவாரு, பண்ணுவாருன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல அவரால் ஏதாவது செய்ய முடிஞ்சுதா, அவர் செய்த ஏதாவது ஒரு நடவடிக்கையை அவரால் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுதா? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிடுறேன். திரு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து இது பண்ணிட்டாங்க, அமைச்சரவையிலிருந்து நான் இது பண்றேன் அப்படின்னாரு. 2 மணி நேரத்தில் வாபஸ் வாங்கினார்ல. என்ன காரணம்? திமுக கொடுத்த அழுத்தம் தானே காரணம். திமுக எடுத்த அந்த முயற்சிகள், தமிழ்நாட்டுடைய முதல்வர் எடுத்த முயற்சிகள் தானே காரணம். பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓடினார்ல ஆளுநர், அதுதானே வெற்றி. பேசலாம் சரவணன், ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். முக்கியமான இடத்துக்கு வருகிற போது, ஒரு 75 ஆண்டுகால பயணத்தை பேசுகிற போது சவால் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னா அடுத்து எதிர்கொள்ள போகுது, எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றதும், திமுக அடுத்த கட்டத்தை எப்படி தயார் செய்யணும் அப்படின்றதையும் பேசலாம்னு நினைக்கிறேன். ஆழி செந்தில்நாதன், இப்போ தியாகு சொன்ன இடம், தம்பிகளுக்கு கடிதம் எழுதுகிற போது சுய நிர்ணய உரிமை பற்றி, அதில் இப்போது இருக்கிற சவால் பேசுறதுக்கு முன்னாடி இந்த 75 ஆண்டுகால பயணம் பேசுகிறப்ப திமுகன்ற கட்சி ஏன் ஒரு மாநில கட்சியாகவே இருக்கு, ஏன் அது அகில இந்திய அளவில் அது விரிவடையலை, என்ன காரணம்? நான் அது கட்டாயம் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை மட்டும் பதிவு செய்யணும். திராவிட நாடு கோரிக்கை வந்து கைவிட்ட சமயத்தில், அந்த கைவிட்டங்கிறத நான் கொஞ்சம் அடைப்புக்குறியில் போட விரும்புகிறேன். நடந்ததை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் தொடர்ந்து இங்கே இருக்குது. அதை நான் வந்து ஒரு வரலாற்று பூர்வமாக நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அண்ணாவினுடைய அணுகுமுறை வந்து இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடாக இருக்கணும் என்கிற கருத்து வந்து 53 இல்லை, அவர் 47க்கு முன்னாடியிலேருந்தே பேசுகிறார். இந்தியா வந்து சுதந்திரம் அடையும் போது இங்கு உருவாக வேண்டிய ஆட்சிங்கிறது எப்படி இருக்கணுங்கிறது வந்து கேபினட் தூதுக்குழுவும் மற்ற பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை நடந்த அந்த காலகட்டத்திலே இந்தியாங்கிறது எப்படி இருக்கணுன்றதை பற்றி அவருடைய கருத்துக்கள்லாம் நிறைய அவர் எழுதியிருக்கிறார். திராவிட நாடு கோரிக்கைங்கிறது அவரை பொறுத்த வரையில் ஒரு லட்சிய பாதை, அது கொஞ்சம் லாங் டேர்ம் தான். ஆனால் உடனடிக்கான அரசியலில் வந்து அவர் வந்து இந்தியாவை வந்து ரொம்ப அவரே சொல்கிறாரு, இந்தியா வந்து ஒரு பாதுகாப்பு சங்கமாக இருக்கணும், இங்கே இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் வந்து ஒரு குடியரசுகளைப் போல தனித்தனி நாடுகளைப் போல இருக்கணும், இந்தியாங்கிறது வந்து ஒரு பாதுகாப்பு சங்கமாக இருக்கணும் என்ற கருத்தை அவர் வந்து எப்போ 47க்கு முன்னாடியே பேசுகிறார்.
அப்போ அவர் வந்து இந்த அரசியல் ரீதியாக தேர்தல் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கிட்டு வரும்போது அந்த பாதையில் சுயநிர்ணய உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரு முறையை வந்து அவர் முயற்சி பண்ணி பார்க்குறாரு. ஆனால் மொழிவாரி மாநிலம் உருவானதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலுமே கூட பிறகு அதுக்கு சாதகமாக இல்லைங்கிற ஒரு நிலைமை வருது. பயந்துலாம் கைவிடலை. அவர் வந்து அந்த நேரில் நடந்த விஷயங்களை கொஞ்ச காலம் கழித்து அவர் எழுதிய ஒரு புத்தகம் எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிற பேரில் ரொம்ப காலத்துக்கு பிறகு கலைஞர் தான் அதை வெளியிடுறார் அவருடைய கையெழுத்திலே. அந்த முழு புத்தகமே அவருடைய அந்த மன சிதைவுன்னே சொல்லலாம், அந்த மன போராட்டம். கட்சியினுடைய மூலாதார கொள்கையான இந்த திராவிட நாடு கோரிக்கையை கைவிடக்கூடிய இந்த சூழலில் என்ன நடந்துங்கிறதையும் அப்போ ஏற்பட்ட எல்லா சம்பவங்களையுமே அவர் வந்து எழுதுறது நம்ம பார்க்கணும். ஆக அந்த ஒரு புள்ளியால் கட்சி தடைபடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல். சமூகத்திலையுமே கூட அது பிரதானமான கோரிக்கையாக மாறல. இன்னும் சொல்ல போனால் கட்சிக்குள்ளவே கூட இந்த ஒன்றை வைத்துக்கொண்டு இவ்வளோ பெரிய நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சி இவ்வளோ தூரம் வளர்த்துட்டோம், அதை வந்து நம்ம குலைய விடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ஒரு நிர்பந்தம் இருந்தது. இதன் மூலமாக அவர் எடுத்த விஷயம் என்னன்னா அதே கோரிக்கையை வந்து வேறு விதத்தில் ஃபெடரலிசத்துக்கும் அட்டானமிக்குமான கருத்தாக மாற்றி, ஆனால் அந்த கருத்து அப்படியே இருக்கிறது. அது மட்டும் சொல்லலை, நாடாளுமன்றத்தில் எல்லார் முன்னிலையும் சொல்கிறார். இது வந்து மக்களின் உணர்வெழுச்சி. ஒரு காலத்திலே உங்களால் வந்து இந்த கோட்பாட்டை அழிக்க முடியாது. வரலாற்றில் அதை அழிக்கக்கூடிய எந்த சக்தியும் பிறந்ததில்லை. உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது, பண்ணுறீங்க, கேரி ஆன், பட் ரிமெம்பர் இது என்றைக்கு வேணாலும் திரும்பி வரும் என்கிற எச்சரிக்கையோடு தான் அதை முடிக்கிறாரு. எனவே அது கைவிட்டாருங்கிற வார்த்தையை வச்சுட்டு மொத்தமாக அதை நம்ம பேசிட வேண்டாம். அதுக்கு பின்னாடி ஒரு போராட்டம் இருக்கிறது. தனியாக வேணா அவர் வந்து பேசியிருக்கலாம், ஆனால் சமூக இயக்கத்தோடு தான் அவர் போகணும்னு நினைக்கிறார். இது இந்த அகில இந்திய அளவில் அதான் சொல்ல வர அந்த கட்சி அடிப்படையில் தோழத்தியாக சொன்னதை போலவே அது தமிழ்நாட்டு கட்சி தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது வந்து தமிழ்நாட்டினுடைய தேசிய கட்சி, அது திமுகங்கிறது. அனைத்து இந்திய அளவில் திமுகவினுடைய கோட்பாடுகளான சமூக நீதி இன்றைக்கும் திமுக தான் அதனுடைய தோற்றுவாய். பொலிட்டிக்கலாக சொல்கிறேன். அதாவது அம்பேத்கர் பேசியதும் பெரியார் பேசியதும் இல்லைன்னு சொல்லவில்லை. இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு விஷயங்கள்ல சரி மாநில உரிமைகள் பேசும்போது திமுகவுடைய குரல் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒலிக்கிறது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக நாம் பேசின இந்த மொழி உரிமை குரல் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒலிக்குது. இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒலிக்கக்கூடிய மிகப்பெரிய குரல் வந்து மற்ற மாநில கட்சிகள் மத்தியில் வந்து பரவுவதற்கு அடிப்படை வந்து திமுக தான். அப்போ திமுக வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவிலேயே நாம போய் கட்சி தொடங்க முடியாது. ஏன்னா இது தமிழ்நாட்டின் கட்சி. சரி, இந்தியா முழுக்க வந்து அந்த கொள்கைகள் தான் போக முடியுமே ஒழிய இது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி நினைக்கிறதுங்கிறது அடிப்படையில் திமுகவுக்கு எதிராக போய் முடிஞ்சிடும். அருணன், உங்கள் இந்த சவால் புள்ளிய கொஞ்சம் சுருக்கமா நிறைவு கருத்தாவும். இல்ல, இது ஒரு முக்கியமான சவால்கள்னு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய இயக்கம் 75 ஆண்டுகள்னா பல கூறுகள் இருக்கு, ஒவ்வொன்றையும் பேச ரொம்ப நேரம் ஆகும். அதே இந்த மாநில உரிமை, மாநில சுயாட்சிக்குள்ளே கூட நின்று கூட நான் பேசுறேன். இப்ப பாருங்க, நான் மீண்டும் நீங்க சொன்னதை நினைவுபடுத்துறேன். திராவிட நாடு கோரிக்கையை நாங்கள் கைவிட்டோம், ஆனால் இந்த காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. இது அண்ணா சொன்னது. இந்த காரணங்கள் என்பதை அவர் எந்த வடிவத்தில் அடுத்து கொண்டு வந்தார் என்றால், பிறகு கலைஞர் சொன்ன அந்த முழக்கம், அது வேறு வார்த்தைகள்ல மாநில உரிமை, மாநில சுயாட்சி, ஒன்றியத்திலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்று கச்சிதமான ஒரு முழக்கத்தை கலைஞர் கொடுத்தார். என்ன பொறுத்தவரை இந்த முழக்கத்தை அகில இந்திய அளவுல கொண்டு போக முடியும், அந்த வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு இந்தியா ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பல மாநிலங்களில் மாநில கட்சிகள் வந்துருச்சு, அல்லது இதர கட்சிகள் ஆளுகின்றன. அவங்களுக்கே இப்ப பிரச்சனை. தமிழ்நாடு போல நிதி பிரச்சனை, இப்ப நமக்கு நீட்டு போன்ற பிரச்சனை, எல்லாவற்றிலும் அடாவடித்தனம் செய்யக்கூடிய ஒரு மோடி அரசு, பாஜக அரசு ஒன்றியத்துல. இப்ப இது அண்ணா காணாத ஒரு விவகாரம். காங்கிரஸை விட எந்த வகையில் ஒப்பிட முடியாத அளவுக்கு மிக மோசமான மதவெறி, சொல்ல போனா மனுவாத வெறி ஆட்சி இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கு. அதை ஆட்டி படைப்பது RSS. அந்த RSSக்கு இந்த மொழிவாரி மாநிலமே கூடாது. முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்க. இந்த விவகாரத்தை கம்யூனிஸ்ட் இயக்கம் 1950களில் உருவாக்கிய பொழுது நான் சொன்னேன் பாருங்க, இந்த மாநில சீரமைப்பு குழு அமைக்கப்பட்ட உடனே அதை கண்டித்து தீர்மானம் போட்ட அமைப்பு RSS. அதை எதிர்த்து வன்மையாக எழுதியவர், மொழிவாரி மாநிலம் உருவானதை எதிர்த்து எழுதியவர் கோல்வால்கர். இந்தியாவுக்கு வேண்டியது ஒற்றை ஆட்சி முறைதான். இந்த நேர் அரசு என்னென்னமோ குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கேன்னு சொன்னது அந்த அமைப்பினுடைய ஆட்சி இன்றைக்கு நடக்குது.
இப்ப போன மாசம் இந்த சுதந்திர தின உரையில மோடி என்ன பேசினாரு? 2 மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து இந்த நாட்டுல விவாதம் நடக்கணும்னாரு. ஒண்ணு பொது சிவில் சட்டம். இப்ப நான் நேரம் கருதி அதுக்குள்ள போகல. சரி. 2வது அவர் சொன்னது என்ன தெரியுமா? ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் இங்கே நாடாளுமன்ற தேர்தல் தான் முக்கியம், மக்களவை தேர்தல் தான் முக்கியம், மாநில சட்டமன்ற தேர்தல்கள் தேவையே இல்லை என்பதை நோக்கி செல்லக்கூடிய மிக மிக கேடுகட்ட ஒரு கோட்பாடு. இதையெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்றால் அகில இந்திய அளவில் இன்றைக்கு இந்த கட்சிகளை ஒருங்கிணைக்கிற வேலையை செய்ய வேண்டி இருக்குது. எப்படி மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அதில் ஒரு பங்கு இருக்கிறதோ, அது மறைந்த எங்களுடைய தலைவர் தோழர் சீதாராம் யெச்சூரிக்கு முக்கியமான பங்களிப்பு இருந்ததோ, அது போன்ற பங்களிப்பு இன்றைக்கு திமுகவுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கு. இதைத்தான் முன்னெடுத்துட்டு போகணுமே ஒழிய நம்ம வேற விதத்துல சிந்திச்சோம் என்றால் அவங்களுக்கு தான் வசதியா போகும். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, இதையே இந்த புள்ளியையே நான் திரு தியாகு அவர்கள்ட்ட கேட்டுக்கிறேன். நீங்க அதற்கான ஒரு விதையை விதைச்சிருக்கிறீங்க. தியாகு, உங்களுடைய நிறைவு கருத்து, திமுக முன்னுள்ள சவால் எதிர்கொள்வது எப்படி? ரொம்ப சுருக்கமா உங்க பார்வை. சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது மொத்தத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நீதி களத்தில் சேமநல அரசுங்கிற முறையில் செய்ய வேண்டிய பணிகளில் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது இந்த ஆட்சியை பயன்படுத்தி கூடுதலாக சாதித்திருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவை பாதுகாக்கப்படணும், நீடிக்கணும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லட்சிய குறிக்கோள் என்ற அடிப்படையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். மொழிக் கொள்கை அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அரசமைப்பு சட்டத்தின் 17வது உறுப்பை 17வது பகுதியை எரித்து சிறை சென்றது திமுக. இப்போ வேறு பல களங்களில் இடஒதுக்கீட்டில் மண்டல் குழுவை ஆதரித்தது, பாதுகாத்தது, இன்றைக்கி இடஒதுக்கீட்டுக்காக நிற்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் மொழித்துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதியில் ஒரு வார்த்தை கூட திருத்த முடியல. 67 முதல் திமுகவோ திமுகவின் தொடர்ச்சியாக வந்த கட்சிகளோ ஆட்சியில் இருக்கிறாங்க. இந்திய அரசாங்கத்திலையும் அவங்க தொடர்ந்து பங்கேற்கிறாங்க. ஆனால் எந்த கட்டத்திலும் ஒரு 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக கூட இந்திய அரசியல் இருந்தாங்க. அரசமைப்பு சட்டத்தில் திருத்தப்படாத ஒரு பகுதி 17. ஏன், என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா, பதவிக்கு வந்த பிறகு போராட்ட அரசியலை கைவிட்டு முழுக்க முழுக்க இந்த பதவி சார்ந்து இந்த சட்டத்துக்குட்பட்டு அப்படியே இந்த காரியங்களை செய்து கொள்ள முடியும் என்ற அந்த பார்வை அமைப்பை பின்தங்க வச்சிருக்கு. அந்த தன்னாய்வை திமுக இந்த 75வது ஆண்டில் தன்னைத்தானே பாராட்டிக் கொள்வதை மட்டும் செய்து கொண்டிராமல் ஒரு தன்னாய்வு செய்யணும். ஏன் மொழிக் கொள்கையில் நாம் தோற்றோம்? ஏன் இந்தி திணிப்பை தடுத்து நிறுத்த நம்மால் முடியாமல் ஏன் போன 17வது பிரிவுன்றது இந்தி மொழி தொடர்பான இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதி. அது இந்தி மொழி தொடர்பான இந்திய ஆட்சி மொழியாக்குவது, நீதிமன்றங்கள்ல ஆங்கிலம் தான் நீடிக்கணுங்கிறது, சமஸ்கிருதத்திற்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கணும். இது எல்லாமே அந்த 17வது இதுக்குள்ளதான் இருக்கு. இதை எதிர்த்து தான் திமுக மாநாடுகள் நடத்தியது. இதை எதிர்த்து தான் நேருவின் வாக்குறுதி பெறப்பட்டது. இதை எதிர்த்து தான் தொடர்ந்து ஆட்சி மொழி மாநாடுகள் நடத்திட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு அங்குலம் கூட அதுல நகர முடியல. ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் முடியல. தன்னாய்வு செய்யணும்ன்றது, தன்னாய்வு செய்ய வேண்டிய. இரண்டாவது சொல்லிடுறேன் சுருக்கமா, ஒரு போராட்ட இயக்கமாக கழகத்தை எப்படி முன்கொண்டு செல்வது, இந்த ஆட்சியினால் ஏற்பட்டிருக்கிற சீரழிவுகளை எப்படி களைவது, ஜனநாயகம் பணநாயகமாக மாறுவதை எப்படி தடுத்து நிறுத்துவது, இது எல்லாத்தையும் அவங்க தன்னாய்வு செய்யணும். உங்க நிறைவு. இப்போ ஒரு இந்தியா முழுக்க ஒரு கட்சியாக ஏன் திமுக மாறல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டீங்க. இன்றைக்கு இந்தியா முழுக்க கோலோச்சி கொண்டிருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட கொள்கைகள் தான். ஐ எம் எ ஜனுதரி பிராமின் என்று சொன்ன திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு கேஸ்ட் சென்சஸ் எடுத்தாக வேண்டும், 50% இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும், 50% இடஒதுக்கீடு பத்தாது, அதற்கு அடிப்படை ஆதாரம் கேஸ்ட் சென்சஸ், இதை எடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? அது ஒரு திராவிட கொள்கைகளில் திமுகவை இது பண்ணிச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் என்னதான் திராவிட கொள்கை சமூக நீதி சித்தாந்தம்னு பேசிக்கொண்டிருந்தாலும் ஆட்சிக்கு அவற்றை நடைமுறைப்படுத்தி அதை வெற்றியாக்கிய பிறகுதான் அதை ரெப்ளிகேட் பண்றாங்க. அதை வெற்றிகரமாக சாதித்து காட்டியவர் யார் அப்படின்னா சமூக நீதி கண்ட சரித்திர நாயகன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அது இலவச பஸ் பயண திட்டமாக இருக்கட்டும், மகளிருக்கு உரிமை தொகையாக இருக்கட்டும், காலை சிற்றுண்டி திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடிஞ்ச உடனே எல்லா இடத்துலையும் ரெப்ளிகேட் பண்றாங்க. இதுதான் திமுகவுடைய வெற்றி. இதுதான்
இந்த 75 இயர்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷனை ஒரு நட்ஷெல்ல சொல்லணும்னா நன்றி. சக்சஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன். நன்றி. ஒரு 75 ஆண்டுகால ஒரு பயணம், அதற்குள் இருக்கிற விமர்சனங்கள், போராட்டங்கள், சாதனைகள் அப்படின்னு ஒரு 40 நிமிடத்திற்குள் பேசிட முடியாது. ஆனால் ஒரு பகுப்பாய்வை மிகச்சிறப்பாக பல புள்ளிகளை தொட்டி காட்டி பேசுனீங்க. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard